ஹாய் ஹலோ வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவர் ஆஃப் யுவர் செல்ஃப் வித் பிஏபி பாலா. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம போட்காஸ்டோட புது எபிசோடுகள் ரிலீஸ் ஆகுது. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம போட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணி எப்போதும் இணைப்பில் இருங்க. சில பேரோட பேரை கேள்விப்பட்டாலே போதும், சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பையனா நல்ல பையனாச்சே, அந்த பொண்ணா நல்ல பொண்ணாச்சே, நல்ல கேரக்டரு, ஹெல்ப் கேட்டால் உடனே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பேரெல்லாம் கேட்டால் போதும், அவனா ரொம்ப மோசம், அவங்க அப்பா கூட கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பையன் ரொம்ப மோசம், ஒரு உதவி கூட செய்ய மாட்டான், இவனோட கேரக்டரே சரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட கேரக்டரை பற்றி தான் நம்ம இப்போ இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஒரு பொண்ணு ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப்ல ஒரு பாட்டியம்மா ஏறுறாங்க. பஸ்ல ஏறி பார்க்குறாங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை. உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சு தன்னோட சீட்டை அந்த பாட்டியம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு இருந்த சீட்டுக்கு பின்னால இருந்த ஒரு பொண்ணு நல்ல கேரக்டருங்க, குட் அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுறாங்க. சிலர் மற்றவங்க நல்ல கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் தான் நல்ல கேரக்டரா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. இந்த கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பையன் நல்லா படிச்சிருக்கிறான், நல்லா வேலை பார்க்குறாங்கிறதெல்லாம் தாண்டி பையன் நல்ல கேரக்டரா அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வெரிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அந்த பையனுமே தனக்கு வரக்கூடிய ஒரு பார்ட்னர் ஒரு நல்ல கேரக்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இந்த கேரக்டர் அப்படிங்கிறது பர்சனல் லைஃப்ல இருந்து ஒரு சக்சஸா இருக்கட்டும் இல்லை எதுவா இருக்கட்டும், இந்த கேரக்டருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சனல் சக்சஸா இருக்கட்டும் இல்லை ஒரு பிசினஸ் சக்சஸா இருக்கட்டும், அதுக்கு கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேரக்டர் அப்படிங்கிறதுனால இது ஏதோ நேற்று இன்னைக்கு உருவானது கிடையாதுங்க. இந்த கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொரு இன்சிடென்ட் அப்பவும் நம்ம எப்படி சாய்ஸ் பண்ணோம் இல்லை என்ன டெசிஷன் எடுத்தோம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளோட கேரக்டர் அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாதிரி இந்த கேரக்டர் லைக் நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது நம்மளால மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த கேரக்டர் மாற்ற முடியாது அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்மளோட கேரக்டர் நம்மளால மாற்ற முடியும். ஆனால் அதுக்குன்னு நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய எஃபோர்ட் போடணும். அதெல்லாம் போட்டோம்னா தான் அந்த கேரக்டர் அப்படிங்கிறத மாற்ற முடியும். நம்மளோட கேரக்டர் மாற்றுறதுனால நம்ம நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்மளோட கேரக்டர் மாற்றுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட லைஃப்பை வாழ்றதுக்கு இந்த கேரக்டரை மாற்றணும் அப்படிங்கிறதான் ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டோம்னா இந்த கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம உருவாக்கலாம். இப்போ லைக் ஒரு சிற்பி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் எண்ணிவாருன்னா அந்த சிலையை ரொம்ப அருமையாக உருவாக்குவார். அதே போல் நம்மளும் தான் சிற்பி. நம்மளோட கேரக்டர் நம்ம தான் உருவாக்கணும். ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு எஃபோர்ட் போட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நம்மளோட கேரக்டரை ஒன் பை ஒன்னா நம்ம தான் உருவாக்கணும். நம்ம தான் அதோட சிற்பியை. அந்த கேரக்டரை உருவாக்குறதுக்கு நிறைய எஃபோர்ட் போடணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட கேரக்டர் நம்ம அழகாக வடிவமைக்கலாம். லைஃப்ல எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், கஷ்டங்கள் வரும், சந்தோஷம் வரும். இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒரு சிற்பி போல இருந்து அந்த கேரக்டரை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளால நம்ம நினைச்ச ஒரு வாழ்க்கையை மிகப்பெரிய லெவலில் வாழ முடியும். சில பேர்லாம் பார்த்தோம்னா சில பேர் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும், அந்த இன்சிடென்ட்டை வச்சு அவங்களோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பட் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை வச்சு யாராலையுமே யாரோட கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு ஒருத்தவங்க பைக்கில் வேகமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது எதுக்கு இவன் வேகமாக போகிறான்னு சொல்லி ஏதோ ஒரு விதமாக தோணும். ஆனால் அவன் ஏன் வேகமாக போகிறாங்கிறது அவனோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். அதனால் ஒரு சின்ன இன்சிடென்ட்டை வச்சு யாரோட கேரக்டரையும் டிசைட் பண்ண முடியாது. அது ஒவ்வொரு நேரங்களில் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் உங்களோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை உருவாக்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஷயங்களை தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கேரக்டரை உருவாக்குறதுக்கு ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் எதையுமே மாற்ற முடியும். ஆனால் கேரக்டரை பில்ட் பண்ணுறதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் டிசிப்ளினாக நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளோட கேரக்டர் எல்லாத்தையுமே மாற்றுது. அதுபோக நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கீங்களோ இல்லையோ உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா இல்லையங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் உங்களை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய லைஃப்பில் வரக்கூடிய ப்ராப்ளம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட கேரக்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் உருவாக்க முடியும். நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் சரி, சின்ன விஷயமோ இல்லை பெரிய விஷயமோ, எந்த விஷயம் செஞ்சாலும் அது நேர்மையோட ஹானஸ்டோட செய்யணும். அதை மற்றவங்க பார்க்குறாங்கிறதுக்கெலாம் தாண்டி உங்களுக்கு உண்மையாக இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் உங்களோட கேரக்டர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்ற முடியும். உங்களோட ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் உங்களோட வீக்னஸையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் உங்களால் உங்களோட வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும். உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களோட கேரக்டரை நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா விஷயங்களையுமே மாற்றுறது கஷ்டம். அதே நேரத்தில் கேரக்டரை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் நிறையா பிரச்சனைகள் வரும். நீங்கள் நிறையா விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பழைய ஹேபிட்ஸ்லாம் திரும்ப வரும். எல்லாத்தையும் தாண்டி உங்களோட கேரக்டர் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு பர்சனோட கேரக்டர்
எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் அவனோட டெசிஷனும் இருக்குது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷனுமே நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் உங்களோட கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் உங்களோட கேரக்டரை நீங்கள் சரியாக டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சரை வந்து நீங்கள் சரியாக டிசைட் பண்ணலாம். ஒவ்வொரு நேரத்துலையும் வரக்கூடிய இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்கிறத டிசைட் பண்ணுறதே உங்களோட கேரக்டர் தான். அதனால் உங்களோட கேரக்டர் வந்து நீங்கள் சரியாக டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களோட லைஃப் ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட கேரக்டரை நீங்கள் சரியாக டிசைன் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த எபிசோடை நிறைவு செய்கிறேன். நம்ம பாட்காஸ்ட்டை பற்றிய கருத்துக்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்ல பிஏபி பாலா அப்படிங்கிற ப்ரொஃபைலில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். எப்போதும் இணைந்திருங்கள். பவர் ஆஃப் யுவர் செல்ஃபுடன் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.